4 விதமான சிந்தனைகளிலே நாம் சிந்தித்து ஜபித்து இறைவனுடைய அருளை நாம் பெற்றிருக்கின்றோம். 5வது நாள், இறுதி நாளாகிய இன்று இறைவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜபிப்பதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். ஏற்கனவே உங்களிடம் சொன்னது போல இன்று நாளிலே நம்முடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த சாவி வண்டி சாவி இதில் கொண்டு வர சொல்லியிருப்பேன். அதோடு சேர்ந்து ஒருவேளை நீங்கள் தண்ணீரையோ எண்ணெயையோ வேறு ஏதாவது பொருட்களையோ மந்திரிக்க வேண்டும் என்று நினைத்தால் கொண்டு வந்திருந்தால் என்றும் நீங்கள் முன்னால் கொண்டு வைக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாளிலே இறைவன் நமது மத்தியிலே இறங்கி வந்து நம்மோடு உறவாட நம்மை தொட்டு ஆசீர்வதிக்க இருக்கிறார். கலிலேயா கடலோரமாய் நடந்து வந்த ஆண்டவர் இன்று நமது இடத்திலே, நாம் நிற்கின்ற இடத்திலே நம்மை பார்ப்பதற்காக, நம்மோடு உறவாடுவதற்காக, நம்மை விசாரிப்பதற்காக, பகிர்ந்து கொள்வதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக நம்முடைய இடத்திலே வர இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே நாம் இறைவனை முழுமையாக நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோம். ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்றேன். ஜூன் மாதம் 23ஆம் தேதி மாலைமலர் செய்தித்தாளில் ஒரு செய்தி. என்ன செய்தி என்று பார்க்கின்ற நேரத்திலே, இலங்கையிலே தமிழர்கள் அதிகமாக வசிக்கின்ற ஒரு பகுதியில் பிரான்சிஸ் சேவியர் என்று ஒரு ஆலயம் இருந்தது. இந்த பிரான்சிஸ் சேவியர் ஆலயத்திலே நுழைந்த இந்த ராணுவ வீரர்கள், காவலர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே இருந்த ஆண்டவர் இயேசுவினுடைய சுரூபம், மாதாவுடைய சுரூபம், பிரான்சிஸ் சேவியருடைய சுரூபத்தை எல்லாம் ஆலயத்தின் முன்னால் தூக்கி போட்டு அதை உடைக்கிறார்கள். அதோடு அவர்களுடைய கோபம் அடங்கவில்லை. ஆலயத்தின் நடுவில் வந்தவர்கள் பலிபீடத்தில் ஏறி அந்த நற்கருணை பேழையை அப்படியே உடைத்தெடுத்து ஆலயத்தின் முன்னால் தூக்கி போட்டு அதை மிதிக்கிறார்கள். அந்த அப்பங்களை மிதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த அப்பங்களின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரிக்கிறார்கள். அப்படி தீ வைத்து எரித்த பொழுது பாருங்க, இதுதான் ஆண்டவருடைய அற்புதம். அந்த அப்பங்களின் மீது அவர்கள் காலால் மிதிக்கிறார்கள், அவசங்கை செய்கிறார்கள், ஏளனப்படுத்துகிறார்கள், கேலி செய்கிறார்கள். எல்லாவற்றையும் செய்துவிட்டு இறுதியாக மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரிக்கிறார்கள். இப்பதான் அற்புதம் நடந்தது. சுமார் 30 லிட்டர் அளவு மண்ணெண்ணெய் எடுத்து அந்த அப்பங்களின் மீது, அந்த திவ்ய நற்கருணை பெட்டி மீது ஊற்றி தீ வைத்து எரித்த பொழுது அந்த அப்ப துண்டுகளுக்கு எந்த சேதாரமும் ஆகவில்லை. அப்படியே வெண்மையாக இறந்ததை பார்த்து அவர்கள் வெலவெலத்து போனார்கள். அடுத்த நாள் காலையிலே வந்த அந்த காவல்துறை ஆய்வாளர் அதை எழுதுகின்ற நேரத்திலே இவ்வாறு சொல்லுகிறார்: இப்படி ஒரு அதிசயத்தை நாங்கள் பார்த்தது இல்லை, இப்படி ஒரு நிகழ்வை இதுவரை நாங்கள் கண்டது இல்லை, இது மிகப்பெரிய ஆச்சரியம் என்று அவர் எழுதி வைத்தார். மாலைமலர் செய்தித்தாளிலே வந்த செய்தி. ஒருவேளை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் சர்ச் அட்டாக் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த யூடியூப்ல அதனுடைய படங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த வல்லமையான ஆண்டவர் இவர். 2000 ஆண்டுகள் கழிந்தும் அதே வல்லமையோடு, அதே ஆற்றலோடு, உயிரோடு இருக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் இப்பொழுது நமது மத்தியிலே நம்மை சந்திப்பதற்காக இறங்கி வர இருக்கிறார். அப்படியே முழந்தால் படியிடுவோமா? முழந்தால் படியிட்டு நம்மை சந்திப்பதற்காக வருகின்ற ஆண்டவரே, நம்மை பார்ப்பதற்காக வருகின்ற ஆண்டவரே, நம்மோடு உறவாடுவதற்காக வருகின்ற ஆண்டவரே, இதோ மகனே, மகளே, இன்று நான் உன்னோடு பேச வருகிறேன். இன்று உன் மீதும் உன்னுடைய குடும்பத்தின் மீதும் ஆசீர்வாதத்தை பொழிய இதோ எழுந்து வருகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம் மீது, நம் குடும்பங்கள் மீது ஆசீர்வாதத்தை பொழிய இந்த வல்லமையான நேரத்திலே, இந்த அற்புதமான நேரத்திலே, இந்த புனிதமான நேரத்திலே நமது மத்தியிலே இறங்கி வர இருக்கிறார். அவரை இந்த நேரத்திலே நாம் ஏற்று ஆராதிப்போம்.
நண்டுகள் நடுவில் உலாவிக் கொண்டிருப்பவர், கருத்திலே மீன்களை ஏந்தியவாறு அரசராக இருக்கின்ற அதிபதி, சிம்மாசனத்திலே அரசராக தெய்வீக கடவுளாக சுடர் விடுகின்ற நாயகனே, இதோ முற்பர்களும் வானதூதர்களும் புனிதர்களும் சராபீன்களும் செருபீன்களும் ஆராதனை செய்கின்ற ஆராதனைக்கு பாத்திரமானவரே, வெண்மையாக ஆடை அணிந்தவர்களாய் கையில் தோலைகளை ஏந்தியவர்களாய் இது ஓசானா ஓசானா என்றும் அல்லேலூயா என்றும் ஒலிக்க கேட்டு அந்த குரலானது விண்ணகத்திலே எழுந்தது என்ற வார்த்தையின்படி அலங்காரங்களிலே மகிழ்ச்சியான பண்ணின் இசையிலே குழல் எழுதுகின்றவர்கள், இசை பாடுகின்றவர்கள், இசை மீட்டுபவர்களின் நடுவிலே சிம்மாசனம் அமைத்து கொள்விற்றிருக்கும் அன்பு தந்தையே, வெண்மையான சாம்பிராணியை போல இதோ மக்கள் ஏறெடுக்கின்ற வேண்டுதல்கள் எல்லாம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையில் இருக்கின்ற எங்கள் அன்பு தந்தை, எல்லா ஸ்துதியும் எல்லா மகிமையும் இதோ உமக்கு மட்டுமே. இந்த உலகிலே நாங்கள் மீட்பு பெற வேண்டுமானால் உம்மை அன்றி வேறு பெயர் கொடுக்கப்படவில்லை. இயேசு என்ற பெயரை தவிர நாங்கள் மீட்பு அடைய வேறு எந்த பெயரும் இந்த உலகிலே கொடுக்கப்படவில்லை. ஒப்பற்ற பெயர், நாங்கள் மீட்கப்பட காரணமாக இருக்கின்ற பெயர், இந்த பெயரில் தான் வல்லமை, இந்த பெயரில் தான் அற்புதம், இந்த பெயரில் தான் மகிமை. இதோ இயேசு என்ற அந்த பெயரை முன்னால், இயேசுவின் முன்னால் இந்த உலகமே தண்டனைத்து வணங்க வேண்டும். ஆட்சி அமைப்போர் அதிகாரம் புரிவோர், ஆட்சியில் இருப்பவர்கள், அதிகாரம் செலுத்துபவர்கள், எல்லா மக்களும் இவர் முன் மண்டியிட்டு வணங்க வேண்டும். ஆல்பாவும் ஒமேகாவாக, அகரமும் நகரமுமாக, தொடக்கமும் முடிவுமற்ற நிலையே இதோ இருக்கின்ற எங்கள் ஆண்டவர் ஒப்பற்றவர். நமது மத்தியிலே உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். என்னை அற்புதம் பாருங்க. வெற்றிடத்திலே 1000 நாள் இருப்பதை விட ஒரு இடத்தில் ஒரு நாள் மேலானது. இதோ இந்த இடத்திலே தெய்வீக மனம் வீசுகிறது. தெய்வீக சுகந்தமானது இந்த இடத்திலே வீசிக் கொண்டிருக்கிறது. வாழ்வழிக்கின்ற நீரூற்றானது இதோ இந்த இடத்திலிருந்து பாய்ந்து செல்லுகிறது. வாழ்வழிக்கின்ற நீரூற்று 4 திசைகளிலும் ஓடிக்கொண்டிருப்பதை நான் கண்டேன். எனது வார்த்தையின்படி வாழ்வழிக்கின்ற நீரூற்று, வாழ்வின் ஊற்று இந்த இடத்திலே பாய்கிறது. அந்த தெய்வீக சுகமானது, தெய்வீக சுகந்தமானது, தெய்வீக வாசமானது இந்த இடத்திலே இதோ 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 மென்மையான இனிமையான நிலையிலே இந்த இடம் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கிறது. தெய்வீக மனக்கவலையற்ற இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒப்பற்ற நீரூற்று பாய்கின்ற இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வாழ்வழிக்கின்ற நீரூற்றிலே இதோ மகளே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். புனிதமான இடம். வெறுமையோடு இருப்பவர்களே என்னை தேடி வாருங்கள். காலை நில வாழ்வாகி உங்கள் வாழ்விலே நீரூற்றை பங்கு செய்வேன் என்று சொன்னவர். இதோ நமது மத்தியிலே என்னே அற்புதம், என்னே ஆனந்தம், என்னே அற்புதம், என்னே ஆனந்தம். என் ஆண்டவர் இயேசுவின் அருகிலே நான் நிற்பது என்னே பேரன்போ. எனக்கு கிடைத்த ஒப்பற்ற செல்வம் அப்பா, எங்களுக்கு கிடைத்த ஒப்பற்ற செல்வம் நீர் ஐயா.
இதோ ஆலயத்தின் முற்றத்தில் நிற்பவர்களே, ஆலயத்துக்குள் இருப்பவர்களே, நீங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள். கரம் தட்டி இசை முழங்க ஆண்டவரை ஏற்றி பெற்றுங்கள் என்று திருப்பாடல்களின் ஆசிரியர் கூறுவது போல இந்த நேரத்தில் நாம் அனைவரும் எழுந்து நிற்போமா? அனைவரும் எழுந்து நின்று வலிமையான ஆண்டவரை, இரக்கம் நிறைந்த ஆண்டவரை, அற்புதம் செய்கிற ஆண்டவரை, அடையாளங்கள் நிகழ்த்த இருக்கிற ஆண்டவரை, சீயோனில் இருந்து ஆசீர் வழங்குகிற அப்பாவை, குழந்தைகள் மீது ஆசீரை வழங்கப் போகிற அப்பாவை இந்த நேரத்தில் நாம் பாடி போற்றுவோம். இந்த நேரத்திலே பாடி ஆராதிப்போம். ஆராதனை ஸ்துதியும் மகிமையும் எல்லாம் அவருக்கே மட்டுமே. எல்லோரும் கரங்களை தட்டி வல்லமையாக இந்த பாடலை பாடி அப்பாவை ஆராதிப்போம். அப்பாவை ஆராதிப்போம்.
நிலைகளை உருவாக்குகிற அனைத்து விதமான தடைகளும் வல்லமையான இயேசுவின் நாமத்திலே இடிந்து விழுவதாக, இடிந்து விழுவதாக. உறவுகளை இணைக்கின்ற அனைத்து தடைகளும் இடிந்து விழுவதாக. எங்கள் அற்புதம் நடக்கட்டும், எங்கள் அற்புதம் நடக்கட்டும், நம்மை வல்லமை இறங்கட்டும், அதிசயம் பாக்களின் மத்தியிலே நடமாடுபவர் இந்த இடத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார். மகனே மகனே, இந்த இடத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுப்பதற்காக, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். இது கொலுவீற்றிருப்பவர், கொலுவீற்றிருப்பவர், கொலுவீற்றிருப்பவர் தடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். குடும்ப தடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். மன நிம்மதி ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அற்புத வல்லமை படைத்துக் கொண்டிருக்கிறார். நிரப்பாக இந்த இடத்திலே இந்த ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு புதிய ஒரு தெய்வீக சூழலை நீங்க உணர்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க இருக்கிற இடத்துல நின்று கொண்டிருக்கிற இடத்துல ஒரு புதுவிதமான சூழலை நீங்க உணர்ந்துட்டு இருக்கிறீங்க. இது உங்கள் மத்தியிலே ஆண்டவர், இந்த வல்லமையானவர் நம்ம மத்தியில இந்த இடத்துல அப்படியே அவரை பற்றி படியுங்க, இதை பற்றி படியுங்க. எங்க குடும்பத்துக்கு வாங்க, எங்க இல்லத்துக்கு வாங்க என்று அவர் அழைங்க. சில பெரிய காரியங்களை செய்யும். சீயோனிலிருந்து ஆசீர்வாதம் வழங்குவேன் என்று சொன்னார். இது ஒரு நற்கரணை வாயிலாக ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசிரியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசிரியை பொழிந்து கொண்டிருக்கிறார். வல்லமையான ஆண்டவர் அந்த நிலையை இந்த இடத்தில் கொடுத்திருக்கிறார். அப்படியே வழங்குவோம். இந்த ஏற்கனவே சொன்னது போல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப பலவிதமான தூண்கள் தேவைப்படுகிறது என்று நான் சொன்னேன். இன்று 5 விதமான தூண்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 5 விதமான தூண்கள். இந்த தூண்கள் குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள். பொதுவாக உங்களுக்கு தெரியும், வீட்டில் நம்ம வீடு கட்டியிருப்போம், கோயிலில் பார்த்துருப்போம், பில்லரை பார்த்துருப்போம். ஒருவேளை அந்த இருக்கிற பில்லரில் அந்த தூண்களில் ஒரு தூண் ஆடுகிறது என்றால், ஒரு தூணிலே பழுது ஏற்பட்டது என்றால் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். என்ன நடக்கும்? இடிந்து விழக்கூடிய அபாயகரமான நிலையில இருக்கும். இது உண்மை.
இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சிந்தனையும் இதுதான். திருப்பாடல் 127 அதிகாரம் 1வது வசனத்திலே, திருப்பாடல் 127 1வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார். அந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோருடைய உழைப்பு வீணாகும். அப்ப நம்ம வீட்டை யார் கட்டணும்? நம்முடைய வீட்டை ஆண்டவர் கட்டி எழுப்ப வேண்டும். ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்றேன். பொதுவாக நம்ம புது வீடு கட்டுவோம். புது வீடு கட்டி அந்த வீட்டினுடைய அந்த பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, வீட்டினுடைய வீட்டு கிரக பிரவேசம்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் வீட்டை புதுமணி புது விழா அப்படின்னு அழகு தமிழ சொல்லுவோம். அந்த நாளில் நம்ம யாரை கூப்பிடுவோம்? வீட்டுக்கு ஃபாதர் கூப்பிடுவோம். கூப்பிட்டு என்ன செய்வோம்? மந்திரித்து வீட்டில் படத்தை ஸ்தாபகம் செய்து அந்த வீட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புவோம். இதுதான் உண்மை இல்லையா? ஆனா பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், தெரிந்த குடும்பம்னு சொல்றதை விட ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருந்தாங்க தியானத்துக்கு. அவங்க ஒரு புது வீடு கட்டினாங்க. 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டிய பிரம்மாண்டமான வீடு, 2 அடுக்கு மாடி வீடு. அந்த இடத்துல இருக்கிறது அந்த வீடு மட்டும்தான் உயர்ந்து இருக்கும். அதே போல அவங்களுடைய பெருமையும் உயர்ந்தது. அழகான வீடு, பார்ப்பவர்கள் எல்லாம் கண் வைக்கிற அளவிற்கு மிக அழகான வீடு. வீடு கட்டி ஒரு மாதம் முடியல, ஒரு மாசம் முடியல. மூத்த மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். அங்க அந்த மகனுக்கும் அந்த மனைவிக்கும், அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்து செய்கின்ற சூழலிலே அந்த பெண்ணை அங்கிட்டு அனுப்பிவிடுறான் மனைவியை. 2வது மகன் தஞ்சாவூர்ல இருக்கிறார். ஒரு வாரமாக என்ன நிலைன்னு தெரியாது. அரண்டு புரண்டு எழுதுறது, அரண்டு புரண்டு கத்துறது, வீட்டு சுடுகாடை நோக்கி போறது. வீட்டுல படுத்துருவா, காலைல பார்த்தா சுடுகாடு பக்கத்துல போய் கிடப்பான், இருப்பான், படுத்திருப்பான். 3வது மகன் வீட்டில் இருக்கிறான், வேலையே இல்லை. 70 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி கையில எல்லா காசோட அந்த வீட்டை கட்டி எழுப்புறவங்க டக்குன்னு பார்த்தா 40 லட்சம் ரூபாய் கடத்துல வந்து நிற்கிறாங்க. அவங்களே மலைத்து போனாங்க. என்னடா இது, எப்படி இது, அவங்களுக்கு புரியல. அப்பதான் வராங்க இந்த தியானத்திற்கு. அந்த உள்ளூருக்கு தியானத்துல வரும்போது வந்து சொல்றாங்க, எங்களுடைய குடும்பத்துல இப்படி ஒரு நிலை இருக்கு ஃபாதர், நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். வீட்டுல போய் ஜெபிக்கின்ற நிலையில வீட்டுக்கு போகும்போதே தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அந்த குடும்ப தலைவரை தனியா அழைத்து கேட்ட பிறகுதான் அவர் சொல்றாரு, ஃபாதர் நாங்க கிறிஸ்தவங்க தான், தெரியும், எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்தவங்க தான். வீடு கட்டி அந்த புதுமனை புது விழா நடத்தின அந்த நாளில அந்த வீடை கட்டுறதுக்கு கொத்தனார் இருப்பாரு. அதுக்கப்புறம் யார் இருப்பாங்க? ஆசாரி சொல்லுவாங்க இல்லையா, ஆசாரி இருப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல இது வைக்கணும், இந்த இடத்துல இது வைக்கணும், இந்த இடத்துல இது வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சொன்னாரு. சொன்னதோடு மட்டும் இல்லை, இவர் சொன்னாரு, நீங்க அந்த காலையில 5 மணிக்கு முன்னாடி அந்த பால் காய்க்கிற அன்னைக்கு, புதுமனை புது விழா நடத்துற அன்னைக்கு காலையில 5 மணிக்கு ஒரு ஆடை பிடிச்சிட்டு வாங்க, இளம் ஆடு. அந்த ஆடை வெட்டி அதனுடைய தலையை 2ஆ வெட்டி ஒரு தலையினுடைய ஒரு பாகத்தை வீட்டுக்கு முன்னாடி புதைச்சு வைங்க, இன்னொரு பாகத்தை வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வைங்க. அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க. இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு 10 மணிக்கு சாமியார் வந்தாரு. பாவம் போல வந்து மந்திரிச்சுட்டு அவரும் போனாரு. வீட்டுல சாமி படங்களும் வந்துச்சு. வீட்டுல எல்லாமே இருந்தது. ஆனா யாரு இல்லை? படம், எல்லா படமும் இருந்துச்சு. பூசை அறையே இருந்துச்சு, சாமி அறைன்னு சொல்லுவாங்க. படங்களை வைக்கிற தனியாக ஜப அறையே இருந்துச்சு. சாம்பிராணி கொடுத்துனாங்க, மெழுகுதிரி கொடுத்துனாங்க, எல்லா வழிபாடும் செஞ்சாங்க. ஆனா உள்ள ஆண்டவர் நுழைய முடியவில்லை. உள்ளே ஆண்டவர் நுழைய முடியவில்லை. அந்த இல்லமானது வேறு எதற்கோ உடன்படிக்கை செய்யப்பட்டு கொடுத்தது.
அவன் சொல்றான், இது எனக்கு சொந்தமான வீடு, இந்த வீட்டுல உனக்கு என்ன வேலை? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வீட்டை கட்டியது யார்? கண்டிப்பாக இயேசு அங்கே இல்லை. இயேசு அந்த வீட்டை கட்டவில்லை. அதன் பிறகுதான் அந்த வாக்குறுதியை எடுத்து மாற்றி ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தின் தெய்வீக பிரசன்னத்தை உள்ளே கொண்டு வந்து அந்த குடும்பத்திற்காக ஜெபித்து அதன் பிறகு பல நிலைகளை செஞ்ச பிறகுதான் அவங்க வீட்டுக்குள்ள போக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் வீடை கட்டியது பெயர் ஆண்டவர். இப்போது வீடை ஆண்டவர் கட்டினார். என்னுடைய வீடை நான் எப்படி கட்டி இருக்கிறேன்? என்னுடைய வீட்டிலே யார் இருக்க வேண்டும்? யாரை இருக்க நான் விருது வைக்க விரும்புகிறேன் என்று பார்க்கின்ற நேரத்திலே நான் சொன்னேன் 5 விதமான தூண்கள். இந்த தூண்களை வெளியில எங்கேயும் போய் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும் தெரிந்த சாதாரண தூண்கள் தான். முதல் தூண், இந்த வீட்டை கட்டி எழுப்பக்கூடிய முதல் தூண் இறை வார்த்தை. வார்த்தை என்ற தூணால் உங்களுடைய இல்லமானது கட்டி எழுப்பப்பட வேண்டும். இதனாலதான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 27 வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உங்களுடைய வீடு பாறை மீது கட்டி எழுப்பப்பட வேண்டும், மண்ணின் மீது அல்ல, பாறை மீது கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ பாறை, இந்த பாறை மீது நான் வீட்டை கட்டி திருச்சபையை கட்டி எழுப்புவேன். எதுவும் இந்த வீட்டை தாக்க முடியாது. புயல் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, நிலநடுக்கமே வந்தாலும் சரி, இந்த வீடை தாக்க முடியாது. நடந்தது பாருங்க. ஆண்டவர் இந்த பாறை மீது திருச்சபை கட்டி எழுப்பினார். 2000 ஆண்டுகள் கழிந்தும் இந்த திருச்சபை யாராலும் எந்த சூழலாலும் மாற்றவும் முடியவில்லை, அசைக்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. இன்று வரை தலை நிமிர்ந்து நிற்கிறது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை. கைகளை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்கிறோம். இதுதான் பாறை மீது கட்டி எழுப்பப்பட்ட திருச்சபை. அப்படி உங்களுடைய இல்லமானது பாறை மீது கட்டி எழுப்பப்பட வேண்டும். என்னுடைய வார்த்தையை ஏற்பவர்கள், கடைபிடிப்பவர்கள் பாறை மீது வீட்டை கட்டி எழுப்பியவர்களுக்கு ஒப்பானவர்கள். உங்களுடைய வீடு வார்த்தையின் மீது கட்டப்பட்டிருக்கிறதா? என்ன அதை முன்னாடி பார்க்கும்போது காலையில கோயில காலையிலே பாட்டு போடுவாங்க, சாயந்தரமும் பாட்டு போடுவாங்க. வீட்டுல சொல்லுவாங்க காலையில வீட்டுல நம்முடைய வீட்டுல இப்ப அந்த பழக்கமே கிடையாது. பெரும்பாலான இடங்கள்ல, பெரும்பாலான வீடுகள்ல எப்போது காலையில எழுதுனா சாயந்தரம் வரைக்கும் சினிமா பாட்டுக்கு தான் இடமே இருக்கு, தவிர கடவுளுடைய வார்த்தைக்கு இடமே இல்லை. நீங்க உங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு பாட்டு, சாயந்தரம் ஒரு பாட்டு போட்டு பாருங்க. எப்போதெல்லாம் ஆண்டவருடைய அந்த வார்த்தையானது, ஆண்டவருடைய வார்த்தை அந்த வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறதோ, ஒரு சில இந்த கடைகளை பார்க்கும்போது தெரியும். இந்து சகோதரர்கள் நடத்துகிற அந்த கடையில, நகை கடையில பின்னாடி ஒரு சவுண்ட் 24 மணி நேரமும் வந்துட்டே இருக்கும். அந்த பாட்டு என்னைக்குமே அது கடையை திறந்ததுலேருந்து போடுறது வரைக்கும் அந்த பாட்டு இருந்துட்டே இருக்கும். அவனுக்கு தெரியுது, நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாருல, உயிருள்ள வார்த்தை, என்னுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, என்னுடைய வார்த்தை மீது நீங்க கட்டி எழுப்புங்க, என்னுடைய வார்த்தை உங்களுடைய வீடுகளிலே ஒலிச்சிட்டிருக்கட்டும். என்ன பிரச்சனை வரும்? காலையும் மாலையும் உங்கள் வீட்டில் அந்த வார்த்தையை போட்டு பாருங்க. இறை பிரசன்னம் வீட்டுக்குள் வருவதை பார்ப்பீர்கள். வேறு எந்த சக்தியும் வீட்டுக்குள் வர முடியாது. கைகளை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்கிறோம். இது முதல் தூண். இரண்டாவதாக நம்முடைய வீட்டிலே இரண்டாவது தூணாக இருப்பது ஜெபம். இந்த ஜெபம் என்ற தூண் நம்முடைய வீட்டிலே சரியாக இருந்தால் மற்ற பிரச்சனைகள் வராது. உண்மையை பார்க்கிற பொழுது பாருங்கள், தோபித் சாரா அந்த திருமண நாளன்று மாலையிலே இருவரும் வந்து முழந்தால் படியிட்டு இறைவனை பார்த்து வேண்டுகிறார்கள், ஜெபித்தார்கள். அன்பே வா, நாம் இருவரும் இணைந்திருந்து ஜெபிப்போம். ஜெபித்து நம்முடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்வை நாம் ஆரம்பிப்போம். ஏனெனில் இறைவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். தொபியா சாரா செய்தார்கள். அவர்கள் அந்த குடும்பத்தை முதல் நாளிலே, திருமணமான அந்த நாளிலிருந்தே ஜெபத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். இதனாலதான் முன்னாடி சொல்லுவாங்க, நம்முடைய பெற்றோர்கள் வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கணும். வீட்டுல மாலை வேலையானது மெழுகுதிரை கொளுத்தி வச்சு, விளக்கு கொளுத்தி வச்சு ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தோடு இருந்து ஜெபம் பண்ணுங்க. சும்மாவா சொன்னாங்க? இன்னைக்கு
விளக்கு கொளுத்துற நேரத்துல சீரியல் தான் வீட்டுல ஓடும். சீரியல் தவிர வேற எந்த இதுக்கும் நேரம் கொடுக்கிறது கிடையாது. ஒருவேளை கொள்வதும் சரியா அப்படின்னு கேட்டா அவரு 9 மணிக்கு அப்புறம் தான் வருவாரு. பிள்ளைகள் படிக்கணும், நான் சமையல் வேலை பார்க்கிறேன். வேணா நான் தனியா ஜபிக்கட்டுமா சாமி, நான் தனியா ஜபிக்கிறேன் ஃபாதர். மற்றவங்களுக்கு எல்லாம் ஜபத்துல இடம் கிடையாது. அதே டைம் டிவியில ஏதாவது ஓடிட்டு இருந்தா எல்லாருக்கும் நேரம் உண்டு பார்க்கறதுக்கு. இதான் இன்றைய சூழல். ஆண்டவர் சொல்ற உங்கள் குடும்பத்திலே ஜபம் இருக்க வேண்டும், குடும்ப ஜபம் இருக்க வேண்டும். இந்த குடும்ப ஜபம் இருக்கின்ற நேரத்திலே உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பாதிக்கு மேலோட பிரச்சனை போச்சு. எந்த பிரச்சனையும் வராது. அந்த ஜபத்துக்கு முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோமா? மூன்றாவதாக பார்க்கின்ற நேரத்திலே நம்முடைய குடும்பத்திலே அன்பு இருக்க வேண்டும். எபேசியர் 5:25 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்போடு வாழுங்கள். கணவன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும். எவ்வாறு ஆண்டவர் திருச்சபை அன்பு செய்தாரோ அதே போல குடும்ப தலைவர் குடும்ப தலைவியை அன்பு செய்ய வேண்டும். அதே போல மனைவி கணவனை அன்பு செய்ய வேண்டும். இன்னும் பாருங்க, குடும்பத்தில் அன்பு இல்லாத காரணத்தினால், குடும்பத்திலே மனம் திறந்து பேசாத காரணத்தினால் என் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனைகள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சரியான புரிதலின்றி, சரியான தெளிவின்றி இருக்கின்ற பொழுது மூன்றாவது ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே நுழைந்து உங்கள் குடும்பத்தை கெடுத்து உங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகள் வருவதற்கு மூன்றாவது ஒரு மனிதன் காரணமாக இருக்கிறார். காரணம், குடும்பத்திலே அந்த அன்பு இல்லை. கணவன் மனைவி மீது அன்பு செலுத்தாமல், மனைவி கணவன் மீது அன்பு செலுத்தாமல், பிள்ளைகள் பெற்றோர் மீது, பெற்றோர் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தாமல் இருக்கின்ற பொழுது இன்னொரு மனிதன் வீட்டுக்குள்ளே புகுந்து வீட்டிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணி குடும்பத்தை குலைக்கின்ற சூழல்கள் ஏராளம் ஏராளம். விவாகரத்து வரை சென்று இந்த குடும்பங்கள் ஏராளம் ஏராளம். ஏராளமான கொலைகளையும் தற்கொலைகளையும் இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? குடும்பத்திலே அன்பு இல்லை. குடும்பத்தில் கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, இருந்து பேசுகின்ற பொழுது, இன்னைக்கு ஒருவேளை நான் கேட்கிறேன், ஒரு வார்த்தை கேட்கிறேன், எத்தனை நாள் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாக இணைந்திருந்து சாப்பிட்டிருப்பீங்க? ஒன்றாக உட்கார்ந்திருந்து பேசியிருப்பீங்க? கணவன் மனைவி பிள்ளைங்க வெளியில நண்பர்களோட பேசுறதுக்கு, வெளியில உள்ளவங்களோட பேசுறதுக்கு நேரம் அதிகம் இருக்கு. ஆனா குடும்பத்தில் இருப்பவர்களோட பேச நம்ம நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா? அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. மற்ற எல்லா நிலைகளுக்கு நேரம் இருக்கு, குடும்பத்தை கவனிக்க நேரம் இல்லை. இதுதான் இன்றைய சூழல். இப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற மூன்றாவது தூண் அன்பு ஆட்டம் காண ஆரம்பிக்கிறது. ஆட்டம் காண ஆரம்பிக்கின்ற பொழுது பிரச்சனை குடும்பத்திலே வருகிறது. நான்காவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திலே மன்னிப்பு இருக்க வேண்டும். கொலோசியர் 3:13-15 நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பு மன்னித்து வாழுங்கள். இன்னைக்கு பார்க்கின்ற நேரத்தில் பாருங்க, கணவன் மனைவியை பற்றி வெளியில போய் சொல்றது, மனைவி கணவனை பற்றி வெளியில போய் சொல்றது, அப்படி அவர்களிடம் சொல்லி அவர்களுடைய அந்த மனிதத்துவத்தை, தனித்துவத்தை கெடுப்பது, குறை சொல்வது என்று பல நிலைகளிலே அந்த மன்னிக்கின்ற நிலை இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஏராளம் ஏராளம் ஏராளமான குடும்பங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். விட்டு கொடுக்கிற மனிதாபிமானம் கிடையாது, விட்டு கொடுப்பது கிடையாது, நான் தான் எல்லாம், மன்னிக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கின்ற பொழுது எப்படி குடும்பம் முன்னேறும்? கேட்பது கேள்வி. ஐந்தாவதாக இறுதியாக நம்முடைய குடும்பத்திலே இந்த கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். 1 பேதுரு 3:5-6 நாம் வாசிக்கின்றோம். அந்த கீழ்ப்படிதல் என்ற நிலை குடும்பத்திலே கணவனுக்கு என்று ஒரு சில கடமைகள், மனைவிக்கு என்று ஒரு சில கடமைகள், பிள்ளைகளுக்கு என்று ஒரு சில கடமைகள். இந்த கடமைகளை சரிவர நிவர்த்தியாக செய்து கொண்டிருந்தால் வீட்டுல பிரச்சனை இல்லை. கணவன் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லும் போது, அல்லது மனைவி நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லும் போது, அல்லது பிள்ளைகள் நான் தான் பெரியவங்கன்னு சொல்லும் போது குடும்பத்தில் வீணாக குழப்பம், குடும்பத்தில் வீணாக குழப்பம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சிக்கி சிதறி சீரழித்து கொண்டிருப்பதை பாருங்க. அப்பா வீட்டுக்குள்ள போனா பிள்ளை வீட்டை விட்டு வெளியில வருது. வீட்டுக்குள்ள பிள்ளைக்கு இருக்க பிடிக்கல. ஒரு குழந்தை பார்த்து கேட்டேன், உனக்கு யாரை கண்டு பயம் அதிகம்? அப்பாவை கண்டு பயம் அதிகமா, அம்மாவை கண்டு பயம் அதிகமா? இந்த பிள்ளைங்க பார்த்து சொல்லுது, அப்பாவை பார்த்து பயம் இல்லை, அம்மாவை பார்த்தும் பயம் இல்லை, என்ன கண்டுதான் அவங்க பயப்படுவாங்க. பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து பயப்படக்கூடிய சூழலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்.
பிள்ளைகள் முன்னாடி பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து பயப்படுவாங்க, இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு பெற்றோரை பிள்ளைகளை பார்த்து பயப்படக்கூடிய சூழல். அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நிலையில இறைவன் இன்று நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த 5 தூண்கள், வார்த்தை, ஜெபம், அன்பு, மன்னித்தல், கீழ்ப்படிதல், இந்த 5 தூண்களும் நம்முடைய குடும்பத்திலே சரியாக இருந்து இறைவன் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அப்படி முழந்தால் படியிடுவோமா? முழந்தால் படியிட்டு நம்முடைய குடும்பங்களை மனக்கண்ணில் கொண்டு வருவோம். கணவர், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்கள், தாத்தா, பாட்டி மற்றும் உறவு முறைகள் ஒவ்வொருவரையும், நம்முடைய இல்லத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் இறைவனுடைய பிரசன்னத்தில் கொண்டு வருவோம். இறை பிரசன்னத்தை கொண்டு வருவோம். இறை பிரசன்னத்தை கொண்டு வந்து ஜெபிப்போமா? எல்லோரும் ஜெபிப்போமா? எல்லோரும் ஜெபிப்போமா? கண்களை மூடியவர்களாக, கண்களை மூடியவர்களாக. இறைவா, இரக்கம் நிறைந்தவரே, வல்லமையானவரே, இந்த நாளில் அப்பா குடும்பமாக எங்களை இந்த திருத்தலத்தில் அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி. குடும்பமாக எங்களை ஆளுமை செய்வதற்காக நன்றி. சீயோனில் இருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி. என்னுடைய வார்த்தையை கேட்டு கடைபிடிப்பவர்களை நான் உயர்த்திக் கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்காக உமக்கு நன்றி. ஆண்டுகளை வீட்டை கட்டவில்லையே, கட்டுவோருடைய உழைப்பு வீண் என்று சொன்னீரே. இதோ எங்களுடைய வீடை நீர் கட்டி எழுப்ப வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை திகழ வேண்டும் என்று நிலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. கணவர் மனைவியிடையே புரிந்து கொள்ளுகின்ற மனநிலை என்று, இதோ விட்டுக் கொடுக்கிற மனநிலை என்று, சந்தேகத்தோடு பிரச்சனைகளோடு இதோ குடும்பம் தள்ளாடி கொண்டிருப்பதை பார்க்கின்றீர்கள். இன்று ஏராளமான குடும்பங்கள் இதோ வெளி உலகுக்கு பயந்து வீட்டில் எந்த பிரச்சனைகள் வந்தால், கணவன் மனைவியிடையே புரிந்து கொள்ளாத நிலை இருந்தால் வெளியே காட்டிக் கொள்ளாமல் மனதுக்குள்ளே வைத்து இதோ இறுகி போன நிலையிலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றீர்கள். இறுகி போன நிலையிலே ஆண்டவரை இருந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை பார்க்கின்றீர்கள். கணவனால் பிரச்சனை, கணவன் வேலைக்கு செல்லவில்லை, கணவன் சோதனையாக இருக்கிறானே, நண்பர்களோடு குடித்து போதை பழக்கத்துக்குள்ளாகி பொறுப்பற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறாரே, சந்தேக நிலையில் துன்புறுத்திக் கொண்டிருக்கிறாரே, ஒவ்வொரு நாளும் நரகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. குடும்பத்தில் இது கணவன் மனைவி, மனைவிக்கு பிள்ளைகளுக்கு வெளிய அந்த கடமையில் இருந்து தவறிய நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. கண்ணீர் வடிக்கின்ற மனைவிகள் இங்கு ஏராளம் ஏராளம். வா, இதோ கணவர்கள் தங்களுடைய திருமணத்தினுடைய கடமைகளை செய்யக்கூடிய நிலையை கொடுங்க. இதை உழைத்ததை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னீரே. அன்று யோசிப்பு தன்னுடைய தச்சு தொழிலின் வாயிலாக தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை அவர் வழி நடத்தினார். அதே கடமையோடு கடமை உணர்வோடு எங்களுடைய கணவர்கள் வாழ வேண்டும், பிள்ளைகளாக வாழ வேண்டும், எங்களை புரிந்து கொள்பவர்களாக வாழ வேண்டும், எங்களை அன்பு செய்பவர்களாக இருக்க வேண்டும், எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், எங்களுக்காக நேரம் ஒதுக்கி தர வேண்டும். கணவர்கள் ஆசீர்வதிக்கப்பா. ஒரு குடும்பத்தை கவனிக்க முடியாத கணவர்கள் இருந்து பயமில்லை. ஒரு குடும்பத்திலே மனைவி பிள்ளைகளை பராமரிக்காத கணவன், அந்த கணவன் என்ற பேருக்கு இருநிலையை கொண்டு வருகிறார். ஆசீர்வதியுங்கள். அவர்கள் உணர்வுகளை இருக்கின்ற பலவீனங்களை எடுத்து மாற்றுங்க. குடும்ப கடமையை செய்யக்கூடிய நிலையை நீர் கொடுங்க. வேலை வாய்ப்பை கொடுங்க. வேலைக்கு செல்லுகிற மனிதர்களை கொடுங்க. மகிழ்ச்சியோடு அன்போடு சமாதானத்தோடு கணவன் மனைவி பிள்ளைகளை பராமரிக்கிற நிலையை கொடுங்க. எனக்கு அப்பாவை பிடிக்கல. ஒரு குழந்தை சொன்னது, அந்த குழந்தை பாதுகாக்கின்ற பொழுது, ஃபாதர், அடுத்து ஒரு பிறவி இருந்தது என்றால், அடுத்து ஒரு ஜென்மம் இருந்தது என்றால் எங்க அப்பா அம்மா திருமணமே செய்யக்கூடாது.
அப்படி திருமணம் செய்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையினுடைய வேதனை குரல், ஒரு குழந்தையின் வேதனை குரல் அந்த அளவிற்கு தன்னுடைய தந்தையால் தாயால் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே இது கணவர்களே, தந்தையரே, உங்கள் பிள்ளைகள் உங்களை கண்ட பயந்த நிலையில் இருக்க காரணம் யார்? உங்களை அன்பு செய்யாமல் பயந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் யார்? இந்த நேரத்தில் சிந்தித்து பாருங்க. இந்த நேரத்தில் சிந்தித்து பாருங்க. உங்களையும் அவர்கள் அன்பு செய்ய வேண்டும், உங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் அப்பா எங்களுக்காக இதோ இதை செய்து தந்திருக்கிறார் என்ற பிரபலத்தோடு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருந்து தவறி இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் பார்க்க இறைவா, குடும்ப தலைவர்கள் தந்தையரை ஆசீர்வதிங்க. உடைய அன்பு இறக்கவும் அவர்கள் மீது நிறைவாக செல்லட்டும். சீயோனிலிருந்து ஆசீர்வதிங்க, சீயோனிலிருந்து ஆசீர்வதிங்க. இதோ மனைவியோடு ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, குடும்பத்தில் பொறுப்பற்ற நிலையில் இருப்பவர்கள், எதிர்காலத்தால் சந்தேக பிரச்சனையோடு இருப்பவர்கள், வீட்டில் கணவனை பிள்ளைகளை பராமரிக்காத நிலையில் இருப்பவர்கள், எப்பொழுதும் தொலைக்காட்சி தொடர்களிலே மூழ்கி இருப்பவர்கள், குடும்பத்தை மறந்து போனவர்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே வீடு விட்டு பிறந்த வீட்டுக்கு ஓடிக்கொண்டிருப்பவர்கள், சொந்தமாக அளவுக்கு அதிகமாக ஏதோ செலவுகள் செய்து குடும்பத்திலே பொருளாதார நெருக்கடி உண்டு பண்ணுகிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய மனதில் இருக்கின்ற பலவீனங்கள், அவர்கள் மனதில் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து மாற்றுங்க. இதோ வல்லமையான உடைய தெய்வீக கரம் அவர்களை தொடுவதாக. அன்னை மரியாள் எவ்வாறு தன்னுடைய கணவர், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளை இயேசுவை கவனித்துக் கொண்டாரோ அதே போல இவர்களும் தங்களுடைய கணவர் பிள்ளைகளை சரிவர கவனித்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலையை ஏற்படுங்க. அதோட பிள்ளைகளுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏராளமான பிள்ளைகளால் பெற்றவர்கள் அழுது கொண்டிருக்கிற நிலையை நீர் பார்க்கிறீர்கள். பிள்ளைகளால் பெற்றோர்கள் தனி முனிந்து வாழக்கூடிய நிலையை பார்க்கிறீர்கள். பிள்ளைகளால் பெற்றோர்கள் வெளியே தனி காட்ட முடியாத நிலையில் இருப்பதை பார்க்கிறீர்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த நேரத்தில் கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒளிவிளக்காக வாருங்க ஆண்டவர். பிள்ளைகளுடைய மனநிலையை ஆண்டவர் இதோ தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற நிலையை, அவர்களை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய நிலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே என்பதை உணரக்கூடிய அந்த நிலையை ஏற்படுங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இதோட நேரத்தில் குடும்பத்தோடு இந்த இடத்துல கூடிய வீட்டின் சாவியெல்லாம் அப்படியே கையில தூக்கி வைங்க. வீட்டின் சாவி, வண்டி சாவி, கடை சாவிகள் எதுவாக இருந்தாலும் இதை அப்படியே கையில தூக்கி பிடிங்க. எழுந்து நிற்போம், எழுந்து நின்று அப்படி எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று எல்லோரும் நற்கனை ஆண்டவரை பார்த்து உங்களை வலது கையை நீட்டுங்க. நற்கனை ஆண்டவரை பார்த்து வலது கையை இறந்து நீட்டுங்க. இதோ ஆண்டவர் இயேசு கடலிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். சீடர்கள் படகிலே நடுக்கத்தோடு பயத்தோடு நிற்கிறார்கள். இயேசு இந்த சீடர்களை பார்த்து நடந்து கொண்டிருந்த நேரத்திலே ஐயோ என்று கத்துகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார். ஆண்டவரை பார்த்த பேதுரு மகிழ்ச்சி மிகுதியால், இதோ நீர் ஆண்டவர் இயேசு, நானும் உண்மை போல இந்த கடலிலே இறங்கி நடந்து வர ஆணையிடும் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், இறங்கி நடந்து வா, இறங்கி நடந்து வா என்று சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு இறங்கி நடந்து வருகிறார் கடலிலே. இதோ இறங்கி இயேசுவை உற்று பார்த்தவராக இறங்கி நடந்து வந்து கொண்டே இருந்தார். அவர் இயேசுவை உற்று பார்த்து நடக்க நடக்க எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. எப்பொழுது ஒரு காற்று, பலத்த காற்று வீசியதோ அந்த நேரத்தில் இயேசு பார்வையிலிருந்து கண்களை மாற்றுகிறார். கண்களை மாற்றுகிற நேரத்தில் அந்த கடலிலே மூழ்கக்கூடிய நிலை. அந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்துக்கிறார், ஐயோ நான் சாக போகிறேனே, ஐயோ நான் சாக போகிறேனே,
ஆண்டவர் அந்த பேதுருவை கை தூக்கி விட்டார். இந்த நேரத்தில் மகளே இந்த நேரத்தில் கருத்தை நீட்டி இதோப்பா எங்கள் கருத்தை தூக்குங்க, எங்கள் கருத்தை பிடித்து தூக்குங்க, நான் சாக போகிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத நிலையில நான் அழைத்து போயிருக்கிறேன், அதை கை தூக்கி விடுங்கப்பா. பொருளாதார தடைகளோ நான் செத்து கொண்டிருக்கிறேனே, என்னை கை தூக்கி விடுங்கப்பா. கடன் பிரச்சனைகளோ நான் துவண்டு போயிருக்கிறேனே, என்னை கை தூக்கி விடுங்கப்பா. குடும்பத்தில் சமாதானமற்ற நிலையிலே நான் வீழ்ந்து போயிருக்கிறேனே, என்னை கை தூக்கி விடுங்கப்பா என்று ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இந்த வேலையில்லாத நிலையிலே நான் துவண்டு போயிருக்கிறேனே, என்னை கை தூக்கி விடுங்கப்பா, கை தூக்கி விடுங்கப்பா. இது கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளின் கரத்தை பிடிங்க. இது உண்மை நம்பி இயக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. குடும்பத்திற்கு விடுதலை இல்லை என்ற நிலையில் வந்திருக்கிறார்கள் ஆண்டவர். அப்படி கை தூக்கி விடுங்கப்பா, கை தூக்கி விடுங்கப்பா. பேதுருவை கை தூக்கியது போல கை தூக்குங்க. இதோ மகளே, நீ வாழ்ந்து விடுகிற சூழலில் இருந்து நீ தூக்குகிறேன், குடும்ப பிரச்சனைகளில் இருந்து நீ தூக்குகிறேன். வாழ்க்கையில் ஏதோ பெற்றோரை மறந்து போன பிள்ளைகளா புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளை கை தூக்கி விடுங்கப்பா. பிள்ளைகளில் இருந்து எந்த அன்பு பாசமும் கிடைக்காத நிலையில் வருந்துகின்ற பெற்றோரை கை தூக்கி விடுங்கப்பா. பிள்ளைகளிடமிருந்து ஏளனத்தையும் பலவீனத்தையும் அனுமதிக்க பெற்றோரை கை தூக்கி விடுங்கப்பா. வீட்டில் இருக்க முடியாத நிலையில் வீட்டில் பிரச்சனைகள் இது வீட்டில் ஏதோ சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிற நிலை, இறை சக்திகள் இருக்கிற நிலை, வளர்கிற நிலையில் இருக்கிற பிள்ளைகளை கை தூக்கி விடுங்கப்பா. கடல் போன்ற நிலையிலே இதோ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கடல் பிடித்து தூக்குங்க. இது அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற சாவி, இது கடை சாவி, இது வீட்டு சாவி, வாகனங்களுடைய சாவி. திரும்பவும் ஆசீர்வதிங்கப்பா. இவற்றின் வாயிலாக வல்லமை அவர்களுடைய இல்லத்திலே கடந்து செல்வதாக. உங்களுடைய இரத்தத்தால் அந்த இல்லத்தை நீர் கழுவுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இது அந்த வல்லமை, தெய்வீக வல்லமை கடந்து செல்வதாக. குடும்பத்தில் இருக்கின்ற அசுத்தங்கள், குடும்பத்தில் இருக்கின்ற தீய சக்திகள், குடும்பத்தில் இருக்கின்ற தோல்விகள் அனைத்தும் நம்முடைய இயேசுவின் நாமத்திலே கெடுத்து சாம்பலாவதாக. வாகனங்கள் தொழிலாளர்கள் ஆசீர்வதிப்பீராக. உடைந்து போன
செய்கிற நேரத்திலே, தொழில் அமைப்பிலே கிடைக்கிற நேரத்திலே நம்முடைய வல்லமை அந்த இடத்திலே போவதாக, நம்முடைய வல்லமை அந்த இடத்திலே கடந்து செல்வதாக. அந்த வல்லமை அந்த இடத்திலே கடந்து சென்ற ஆண்டவரே, அனைத்து இருளின் சக்திகளை, அனைத்து இருளின் ஆதிக்கங்களை ஒழித்து ஒழித்து விடுதலை கொடுப்பீராக. இந்த நேரத்தில் எல்லோரும் அப்படியே முழங்கால் படியிடுவோம். வல்லமையான ஆண்டவர் இதோ நமது மத்தியில் வர இருக்கிறார். நமது மத்தியில் அவர் வருகின்ற பொழுது அவரை தொட்டு நாம் அவரிடமிருந்து வல்லமையை பெறுவோம். அவருடைய ஆடையை தொட்டால் போது நான் குணமறிவேன் என்று அதன் பெண் நம்பினாளே. இது ஆண்டவர் நம்மை நெருக்கமாக சந்திக்க நமது மத்தியிலே இறங்கி வர இருக்கிறார். இறங்கி வர இருக்கிற அந்த நேரத்தில் அவர் அப்படியே பற்றி பிடிப்போமா? பற்றி பிடித்து அந்த தெய்வீக ஆசீரை அப்படியே குடும்பத்திற்கு நாம் வரவழைப்போம். Oh
தயவுசெய்து அமருங்கள். கிரேஸ்வல் அன்பான சகோதர சகோதரிகளே, அருள் தந்தை குலசை ஃபெலிக்ஸ் பார்ப்பதற்கு சின்ன சாமியாராக இருந்தாலும் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசு என்பதை நாம் இரண்டாவது முறையாக உணர்கிறோம். கடந்த வருடம் தந்தை அவர்கள் இதே போன்று நம்மை வழிபாட்டில் ஆழமாக வேரோட்டமாக மேலோட்டமாக அல்ல, நல்ல ஆழமாக செல்கின்ற வகையில் விவிலிய அடிப்படையில் இந்த ஆராதனை வழிபாடுகளை வார நாட்களில் திங்கட்கிழமையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரை மிக மிக அருமையாக கொடுத்தார்கள். ஆகவே நாம் அனைவரும் அதை சுவைத்தோம். ஆண்டவரை சுவைத்து பாருங்கள், எத்தனை நல்லவர் என்பதை நாம் இவருடைய இந்த வழிகாட்டுதலிலே பயன் பெற்றோம் பல வகைகளிலே. ஆகவே நம்மை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய, நம்மை தலைகளினால் கட்டி போட்டு இருக்கக்கூடிய பல வகையான தீவினைகள், இவைகளிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய வகையில் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி இந்த நாட்களில் நமக்கு அவர் காலையும் மாலையுமாக திருப்பலிகளும் இந்த சிறப்பு ஆராதனை வழிபாடுகளும் கொடுத்ததற்கு நாம் அனைவரும் அவருக்கு நன்றி பாராட்ட வேண்டும். அவருடைய பணி இன்னும் சிறப்பாக அவர் நாங்குநேரியிலே இந்த நற்செய்தி அறிவிப்பு ஒரு தியான இல்லமாக நடத்துகின்றார். ஆகவே அவர் செல்கின்ற இடம் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறோம். இப்பொழுது அவருக்கு 8:30 மணிக்கு பஸ் இங்கே அரவிந்த் கண்ணாஸ்பத்திரியிலே வந்து ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே உடனடியாக அவர் செல்ல வேண்டும். எனவே அவருக்கு நம் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி சிறு அன்பளிப்பு கொடுத்து பாராட்டுகிறோம். தந்தை அவர்கள் ஏற்கனவே நாம் தொலைபேசியில் கேட்டபொழுது உடனடியாக உவந்து ஏற்றுக்கொண்டு நேரத்துடன் வந்து நமக்கு இந்த தியான நாட்களை மிக சிறப்பாக கொடுத்ததற்கு மறுபடியும் நன்றி பாராட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, அவராகவே இந்த கார் எடுத்துகிட்டு வந்து சிஸ்டர்களை கூட்டிகிட்டு வந்து திருப்பலை வைத்து மறுபடியும் சிஸ்டர்களை கொண்டு போய் அந்த சுதந்திர வெள்ளத்தில் விட்டுவிட்டு மறுபடியும் வருவார். மிகுந்த உதவியாக எனக்கும் இருந்தார். ஆகவே மறுபடியும் நன்றி. இந்த நாட்களிலே உபயம் செய்கின்றவர்களை நாம் நன்றியோடு பாராட்டுகிறோம்.
இந்த நாள் உபயம் வெள்ளிக்கிழமை தானப்பு முதலியார் குடும்பம் புதுவை, ரோமன் அலெக்சாண்டர் குடும்பம், திரு அதிரியன் குடும்பம் பொறுக்கமேடு இவர்கள் உபயம் செய்ய பக்த சபையினர் மரியாதை சேனை மற்றும் மற்ற சபைகள் சிறப்பித்தனர்கள் சிறுவர்களுக்காக ஜெபித்தோம். நாளைய தினம் அன்னம்மாள் திருவிழா. ஆகவே நாளைய தினம் காலை திருப்பலியை அருட்தந்தை எம்எஸ்ஏவி நம் முன்னாள் பங்கு தந்தை செயின்ட் ஜோசப் கல்லூரி கடலூரிலிருந்து வந்து அவர் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார். நாளை மாலை ஞாயிற்றுக்கிழமை இங்கு சிறப்பிக்கின்ற மறைவுரைகளை அருட்பணி ஜூல் அதே நற்செய்தி தூதர் சபை ஆந்திராவிலிருந்து வந்து அவர்கள் வழிநடத்துகிறார்கள். நாளைய தினம் சிறப்பிப்போர் புனித அன்னாள் கல்வியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் காட்டுக்குப்பம். புனித அன்னம்மாள் பக்தர்களின் கருத்துக்களுக்காக நாளைய தினம் நாம் இந்த திருப்பலிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். காலை திருப்பலி கோவிலில் நடைபெறும், மாலை திருப்பலி மேடையில வெளியே நடைபெறும் என்பதை அறிவிக்கின்றோம். அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும் 8 மணிக்கும் திருவிழா சிறப்பு திருப்பலிகள், மாலையில் 6 மணிக்கு திருப்பலி, தொடர்ந்து நேர்கருணை ஆசை. அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை 6:30 மணிக்கு திருப்பலி படியிறக்கம் நடைபெறும். இவைகள் இந்த நோட்டீஸில் உள்ளதுபடி நடைபெறும். இப்பொழுது நாம் திருப்பலி முடிந்த பிறகு அன்னதானம் வழங்கப்படுகிறது. சற்று பொறுமை காத்து இந்த மண்டபத்திலே நாம் அன்னமாலை சிறப்பிக்கின்ற வகையில் கொடுக்கின்ற இந்த அன்னதானத்தில் பங்கேற்போம். தந்தை அவர்களை ஒரு சில வார்த்தைகள் சொல்லி முடிக்க அழைக்கின்றேன். உங்களை நினைவு கூறும் போதெல்லாம் என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்ற பவுலடியாரின் வார்த்தைக்கு இணங்க எப்போதெல்லாம் இந்த கொறுக்கமேடு மக்களை கூறுகின்றேனோ, நினைவில் கொண்டு வருகின்றேனோ, அப்போதெல்லாம் நான் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உங்களோடு இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, இறைவனுடைய அந்த அருளை பெற்றுத்தர இந்த இடத்துல இந்த வாய்ப்பு கொடுத்து என்னை அழைத்த தந்தை அவர்களை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைக்கிறேன். கடந்த வருடம் வந்து இந்த 5 நாட்கள் இருந்து உங்களோடு வழி நடத்தி சென்று இந்த வருடமும் தந்தை அவர்களை அழைத்தார்கள். அழைத்த உடனே வருவேன் என்று சொல்லி இந்த பாண்டிச்சேரி மண்ணை விதிக்க காரணமாக இருந்தவர் அவர் தான். அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி வந்ததே கிடையாது. முதலாக காலில் எடுத்து வைக்க காரணமாக இருந்தார் தந்தை. அதோடு வந்து அங்கே நல்ல உணவை கொடுத்து எந்த விதமான பிரச்சனை இல்லை. 5 நாள் ஒரு வீட்டில் எப்படி இருப்பேன் அது போல தான் இங்கேயும் நான் இருந்தேன். ஆக இந்த 5 நாட்களும் உங்களுடைய இறைவார்த்தை பகிர தந்தை அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களை நன்றியோடு நினைக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஜெபத்திலே உங்களுக்கும் எங்களுடைய பங்கு உண்டு. அதோடு இந்த 5 நாட்கள் பொறுமையாக இருந்து நேரம் சிறு 7:30 மணி ஆயிருக்கும். அதனால இருந்து இறை வார்த்தையை நீங்கள் கேட்டு சென்றிருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பக்கம் நாகர்கோவில், திருநெல்வேலி, அந்த தூத்துக்குடி பக்கம் வருவதாக இருந்தால் கண்டிப்பாக நாங்குநேரியிலே, திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் போகிற அந்த மெயினில் உவரி போகிற ரோட்டில் இருக்கிறது எங்களுடைய நாங்குநேரி தியான ஆசிரமம். எப்போதும் 2 கதவுகளும் திறந்தே இருக்கும். எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் அங்கு வரலாம். ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள் அந்த பக்கத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த பக்கத்தில் இருந்தால் இந்த நாங்குநேரி குட் நியூஸ் தியான ஆசிரமத்திலே நடைபெறுகின்ற இரவு ஆராதனை, உபவாச கூட்டம், உள்ளிருப்பு தியானங்கள் இவைகளில் கலந்து கொண்டு பயன்பெற நீங்கள் அவர்களையும் அழைப்பு கொடுத்து அங்கு வர வைக்கலாம். ஆகவே எங்களுடைய இல்லத்திற்கு வர நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக இந்த நாட்களிலே சகோதரர் மெல்கி அரியா நகர் பலவிதமான கேள்விகளை கேட்டேன். தொடர்ந்து பதில் கொடுத்து கொண்டிருந்தது அவர் தான். தொடர்ந்து அடுத்த நாள் எழுதி கொண்டு வந்து இந்த மாதிரி இது சரிதானா அப்படின்னு கேட்டுட்டு போவார். ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்தால் பரிசு உண்டு என்று. ஆக இந்த நேரத்தில் உன் நினைவாக என்ற அந்த சிடியை சகோதரர் மெல்கி அவர்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். எங்கிருந்தாலும் ஓடோடி வாங்க வந்திருக்காரு, வந்துட்டு போயிட்டாரு. ஆகவே இந்த சிடி நான் கொடுத்துட்டு போகிறேன், இது அவருக்காக போய் சேரட்டும். நன்றி. அதோடு இந்த 5 நாட்கள் இங்கு இருந்து வழி நடத்தி அந்த இன்னிசை நீட்டி இறைவனுடைய அருளை பெற்றுத்தர ஒரு வாய்க்காலாக இருந்த மகளா? ஓகே. ஸோ இந்த நேரத்தில் அவர் சார்பாக அவருடைய மகளின் கரங்களிலே இந்த குறுந்தகடானது ஒப்படைக்கப்படுகிறது.
சொன்னேன் மறந்து போச்சு. இந்த இன்னிசை மீட்டி இறைவனுடைய அருளை பெற்றுத்தர உறுதுணையாக இருந்தவர் சகோதரர் ஜெரோம் சென்னையிலே இருந்து வந்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய பணி வேற எந்த பணி கிடையாது. அவருடைய பணி இந்த இன்னிசை மீட்டி இறைவனோடு வழி நடத்துவதுதான். மிக அழகாக இந்த 5 நாட்கள் இறைவனோடு வழி நடத்தி இருக்கிறார்கள். எனவே தந்தை சார்பாக அவருக்கு என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குட் நியூஸ் தியான ஆசிரமத்தின் சார்பிலே திருவிழா நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னிசை வாசித்த சகோதரர் ஜெரோம் அவர்கள் தொடர்ந்து நாளையும் ஞாயிற்றுக்கிழமையும் இருப்பதினால் அவரை ஞாயிற்றுக்கிழமை திருவிழா என்று சிறப்பாக கவனித்துக் கொள்வோம். நன்றி. முழுதால் இருப்போம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவேந்தர் கருணைக்கு இயேசுவின் மதுரமான திருதயமே, மரியாதையின் வாசல திருதயமே, புனித சூசேப்பரே, எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, இயேசு மரி சூசை நிகழ்ச்சியும் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.